Hi Ajmes. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் லூப்ஸ் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார், வைல், டூ வைல், ஃபார் ஆஃப் அண்ட் ஃபாரின். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி வி வில் கெட் இன் டு த கோடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ as usual we are going to create a new file loops.js. ஸோ பிஃபோர் கெட்டிங் டு த லூப்ஸ், ஸோ லூப்ஸ்னால் என்ன அப்படின்னா it is used to iterate over the collection of objects or டேட்டான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஐட்ரேட்னா என்ன அப்படின்னா ஐட்ரேட்னா என்னன்னா ரீட் த எலமெண்ட்ஸ் ஒன் பை ஒன் இன்சைட் தி கலெக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்பர் ஆஃப் அரே வந்து நம்மளால் சொல்ல முடியும். லெட் அரே நம்பர் அரே ஈக்குவல் டு 1 2 3 4 5. அதே மாதிரி லெட் ஸ்ட்ரிங் அரே ஈக்குவல் டு இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரே. ஆனால் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி அரேலாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டோம். வி வில் யூஸ் லைக் ஆப்ஜெக்ட் அரே தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் அரேனா என்ன அப்படின்னா கண்டிஷனல் லூப் நம்ம பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதே இது வந்துட்டு மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ், ஒரு கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ லெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஈக்குவல் டு அரே வந்து இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவாங்க, த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இதில் வந்துட்டு தே வில் பி ஹேவிங் அன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஐடி 1. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஃபார்மேட் பண்ணுறேன். ஃபார் ஃபார்மேட் த கோட், ஃபார் ஃபார்மேட் த கோட் we need to use control plus a, then control plus k plus f. ஸோ இந்த கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஏன்னா எல்லாமே செலக்ட் பண்ணோம், தென் கண்ட்ரோல் கேஎஃப் இது வந்து சொன்னீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஃபார்மேட் த கோட். இட்ஸ் அ ஸ்டார்ட் கட் கீ. ஸோ ஐடி வந்து நேம் அருண்குமார் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. தென் யூ கேன் கோ ஃபார் அ ஜெண்டர், இட் வில் பி அ மேல் and same thing. And after that I can add one more attribute. With the help of Copilot I am adding these things. So DOB அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2025 and is automatically adding with the help of Copilot வந்துட்டு it is automatically adding the next parameters. So இப்போ வந்து location அப்படின்னா city Chennai, state வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ again I am doing formatting the code. The same thing இங்கேயும் அதே தான் நான் போட போகிறேன். ஸோ location is Mumbai and location is Kolkata. Again I am doing formatting the code. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னா 3 எலமெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து console டாட் லாக் ஆஃப் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் லென்த். ஓகேங்களா? இது வந்து எதுக்குன்னா டு கெட் த லென்த் ஆஃப் த எலமெண்ட்ஸ், இந்த அரே லென்த் ஆஃப் த அரே. லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 எலமெண்ட்ஸ் அரேல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் டாட் லென்த் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் லென்த் வந்து நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு பிரிண்ட் பண்ணும். ஆனால் இண்டெக்ஸ் ஆஃப் த அரே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா starts from 0 to length minus 1. So when length is the array, so 0ல இருந்து length minus 1னா 3. ஸோ 3 அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் அரே வந்துட்டு 0, 1, 2 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி அரே இண்டெக்ஸ் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அன் அரே வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் இட் வில் கோ அப் டு தி லென்த் ஆஃப் த அரே மைனஸ் 1. ஸோ அப்போ 3 மைனஸ் 1னா 2. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபார் லூப் எழுதுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார் லூப் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு டைப் console.log of
ஃபார் லூப். ஸோ ஒரு கிளாசிக்கல் ஃபார் லூப் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து எதுக்காகனா இட் இஸ் யூஸ் டு ஐட்ரேட் ஓவர் த கலெக்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டேட்டா. ஸோ இங்கே ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபார் லூப், இதுதான் வந்து கிளாசிக்கல் ஃபார் லூப். ஸோ இது இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட். இதுதான் வந்து இதோட ஃபார்மேட். ஸோ ஐ வந்து இனிஷியலைஸ் டு 0. ஸோ ஐ இஸ் initialized to 0 because array index starts from 0. ஓகேங்களா? இந்த ஃபார் லூப் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இட் நீட் டு எக்ஸிக்யூட் ஈச் எலமெண்ட், இட் நீட் டு ஐட்ரேட் த்ரூ த ஈச் எலமெண்ட் ஆஃப் அன் அரே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ வந்து இனிஷியலைஸ்டு டு 0 இருந்தால் தான் ஐ கேன் ஏபிள் டு ஐட்ரேட் ஃப்ரம் தி 0 ஆஃப் த இண்டெக்ஸ், 0 ஆஃப் த அரே. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஐ வந்து 0 நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிஷன். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஐ வந்து ஸ்மாலர் தேன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லென்த் இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். திஸ் லூப் சுட் பி ஐட்ரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து ஸ்மாலர் தேன் லென்த் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இண்டெக்ஸ் வந்து 0, 1 அண்ட் 2 தான். ஸோ 2 வந்துட்டு ஸ்மாலர் தேன் 3. அப்போ 2ஓட அரே முடிஞ்சது 3ன்னு ஆகும்போது அது ஸ்மாலர் தேன் வந்துட்டு கிடையாது, ஏன்னா ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் லென்த். ஸோ இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி இட் வில் கோ அவுட் சைட் ஆஃப் த லூப். ஸோ இந்த கண்டிஷன் வந்து தான் இந்த வெதர் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகணுமா இல்லை எக்ஸீட் ஆகணுமா அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதே இந்த கண்டிஷன் தான். ஓகே, இதுக்கப்புறம் அந்த ஐயோட வேல்யூ எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா, பை யூஸிங் திஸ் ஒன் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த ஐயோட வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நெக்ஸ்ட் இங்கே வரும்போது அகெயின் திஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட், தென் ஐ பிகம் 1, தென் திஸ் லைன் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இந்த லூப் வந்து ஹிட் ஆகும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தென் இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் அகெயின் இட் வில் கோ அண்ட் செக் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஐ ப்ளஸ் ப்ளஸ்க்கும்போது 1ன்னு ஆயிரும். கண்டிஷன் செக் பண்ணோம். அகெயின் திஸ் லூப் வில் எக்ஸிக்யூட்டட். அகெயின் போகும்போது ஐ வந்து 2ன்னு ஆயிரும். 2 வந்து ஸ்மாலர் தேன் 3. அகெயின் திஸ் லூப் வில் எக்ஸிக்யூட்டட். அகெயின் போகும்போது ஐ வந்து 3ன்னு ஆயிரும். 3 வந்து லெஸர் தேன் 3 கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் டு 3. So the line will not execute and it will move from the loop. So for example, console dot log of I, அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஐ வில் ரிமூவ் தி சிங்கிள் அரே. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. ஸோ ஐ ரிமூவ் தி சிங்கிள் அரே. ஸோ ஐ எம் கோயிங் டு ரன் இன் டெர்மினல். அஸ் ஐ மென்ஷன், நோட் keyword, file name loops.js. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபார் லூப்பில் வந்துட்டு இட் இஸ் பிரிண்டிங் த இண்டெக்ஸ் 0. 0ல் யார் இருக்கா அப்படின்னா அருண்குமார் சென்னை. அதுக்கப்புறம் 1ங்கிற இண்டெக்ஸில் யார் இருக்கா அப்படின்னா ரவிக்குமார் மும்பை. 2ங்கிற இண்டெக்ஸில் யார் இருக்கா அப்படின்னா சீதா தேவி கொல்கத்தா. ஓகேங்களா? இது ஒரு வகையாக எழுதுகிற ஃபார் லூப். த அனதர் ஃபார் லூப். ஓகே, ஐ வில் கில் திஸ் டெர்மினல். ஓகே, தென் ஃபார் ஆஃப் லூப். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆஃப் லூப் வந்துட்டு இது வந்துட்டு இங்கே வந்து நம்ம எல்லா கண்டிஷன்ஸும் போடுறோம். ஹியர் ஐ நீட் டு மேக் த இனிஷியலைசேஷன் ப்ராப்பர்லி அண்ட் நீட் டு மேக் திஸ் கண்டிஷன் ப்ராப்பர்லி. ஓகே, இது எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எல்லா எலமெண்ட்ஸோட அரே வந்துட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும், irrespective ஆஃப் த இண்டெக்ஸ் ஆர் irrespective ஆஃப் த லென்த். இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அரேவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வேறுங்கிறது வந்து இந்த கீவேர்டுங்கிறது ஒரு டெம்பரரி வேரியபிள் தான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இது வேணும் ஒரு ஸ்டூடெண்ட், இவன் ஒரு ஸ்டூடெண்ட், இவன் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இது 3 சேர்ந்தது தான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார் ஈச்சோட ஒரு ஈஸி நொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார் லூப்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் பிரிண்டிங் வெரி அக்லி. ஸோ ஐ வில் கிவ் வித் த ஸ்டூடெண்ட் டாட் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா அருண்குமார், ரவிக்குமார், சீதா தேவி மட்டும் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸ் போட்டு வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு அக்சஸ்
if you are based on index, then you have to access the element inside the student list. The student listல இந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்டோட நேம் வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாதான் it will go and fetch it. ஆனா இந்த ஃபார் லூப்ல பாத்தீங்க no need to mention any index. ஜஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஐட்ரேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா இங்க ஐட்ரேட் ஆகி இங்க சிட் ஆயிருக்கும். அதை வந்து டைரக்டா நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, சம் சினாரியோவில் எனக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் வந்து தேவை. அப்போ இண்டெக்ஸ் வந்து தேவைப்படும் போது நான் வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு அகெயின் ஐ நீட் டு கோ டு தி ஓல்டு லூப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளர் ஃபார்ம்லாம் எழுதியிருக்கான். எனக்கு வந்து சம் சினாரியில் வந்து எனக்கு இண்டெக்ஸ் தேவைப்படுது, இந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸில் வந்து இருக்கிறான் அப்படின்ற ரீசனுக்காக எனக்கு இண்டெக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த இதே கிளாசிக்கல் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணுமா, இல்லை இதே மாதிரி ஃபார் ஆஃப் மாதிரி எனக்கு ஃபாரின் லூப் இருக்கா அப்படின்னா, எஸ் டெஃபினெட்லி தேர் இஸ் ஒன் லூப் இஸ் தேர். ஸோ இது வந்து எப்படின்னா சேம் திங், அதே கான்செப்ட் தாங்க. இங்கே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் ஐன்னு சொல்லி போடுறீங்களா, இங்கே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு போடுவீங்க. ஸோ இன்னுன்னு போட்டிங்க அப்படின்னா இண்டெக்ஸ், பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணலாம். ஆஃப்னு போட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட் ஐட்டம் பற்றி நீங்கள் ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஆல் வில் பி கெட்டிங் த சேம் ரிசல்ட். பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 0, ஸ்டூடெண்ட் நேம் வந்து அருண், ஃபார் வந்துட்டு இது. ஓகேங்களா? யூ நீட் அன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற சினாரியோவில் நீங்கள் இந்த மாதிரி போகணும். எனக்கு இண்டெக்ஸ் தேவையில்ல, ஐ நீட் டு ஐட்ரேட் த்ரூ ஆர் த எலமெண்ட்ஸ் இன்சைட் அந்த கலெக்ஷன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இது போகலாம். யூ கேன் கோ இன் ரேர் செக்ஷனில் வந்து ரேர் சினாரியோ தே வில் பி யூசிங் திஸ் ஒன், பிகாஸ் நீங்கள் என்ன தான் ஃபார் லூப் நீங்கள் இப்படி எழுதினாலும் ஃபைனலி ஒயில் கோயிங் டு த ப்ரௌசர் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி தான் அது போகும். ஓகே, இதை தாண்டி என்ன லூப் இருக்குது அப்படின்னா வைல் லூப். ஸோ வைல் லூப்போட ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னா, இதில் வந்து until this condition is getting true, ஓகேங்களா, this count dot student list இருக்குங்களா, until it is used to execute a block of code as long as specified condition is true. இந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகணும். இது வந்து சிம்பிளாக எழுதியிருக்கு இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லெட் நேம் ஈக்குவல் டு ரவின்னு சொல்கிறேன், ரவிக்குமார். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா while let count equal to 0, again I am doing this one, again I am reinitializing count to 0 because redeclaration let keyword வந்து பண்ண முடியாது, where keyword தான் redeclaration பண்ண முடியும். So while count is smaller than 0 and name not equal to Ravi Kumar அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டிஸ்பிளே திஸ் ஒன் அஸ் அன் எம்டி. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் கன்சோல் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு இதுதான் வந்து இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் 0ல் வந்து என்ன நேம் இருக்குது, அருண்குமாருங்கிற நேம் இருக்கும் இல்லைங்களா? இண்டெக்ஸ் 2ல் வந்து ரவிக்குமார்னு இருக்கும். எனக்கு ரவிக்குமார்னு நேம் வர வரைக்கும் எனக்கு இந்த அரே வந்து இந்த அரே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அருண்குமாரும் ரவிக்குமாரும் பிரிண்ட் ஆயிரும், ஆனால் சீதா தேவி வந்து பிரிண்ட் ஆகாது. இந்த ஒயில் லூப்பில் எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆயிரும், பட் இந்த ஒயில் லூப்பில் எனக்கு சீதா தேவி பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஐ கேன் ஷோ இட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வைல் லூப்பில் எனக்கு வந்து சீதாதேவி வந்து பிரிண்ட் ஆகாது. ஸ்டில் ஐ வில் செக்ரிகேட் இட் பிகாஸ் இட் இஸ் டூ அக்லி டு ஃபாலோ. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஐ எம் கோயிங் டு புட் while loop and I am going to put the same thing here. While loop with condition. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வைல் லூப்பில் எனக்கு 3மே பிரிண்ட் ஆகிருக்கும், ஆனால் வைல் வித் லூப் வித் கண்டிஷனில் எனக்கு 2 தான் பிரிண்ட் ஆகிருக்கும். ஏன்னா நான் இங்கே நேம் வந்து ரவிக்குமார்னு இல்லாத வரைக்கும் தான் இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்துட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கவுண்ட் ஆல்சோ சுட் பி லெஸ்ஸர் தேன் லென்த். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்.
இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து இப்போ நேம் வந்து ரவிக்குமார், ரெண்டாவது தடவை அந்த ரவிக்குமார் ரைட் பண்ணும்போது நேம் வந்து ரவிக்குமார் ஆயிரும். ஸோ ரவிக்குமார் இஸ் நாட் ஈக்குவல் டு ரவிக்குமார்னு ஆயிரும். இந்த கண்டிஷன் ஈவன் தோ ட்ரூவாக இருந்தாலும் இந்த கண்டிஷன் கெட்டிங் டு அ ஃபால்ஸ். ஸோ இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாமல் வெளியே வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வைல் லூப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன லூப் இருக்குது அப்படின்னா டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டூ வைல் லூப் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ரைட் த திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த டூ வைல் லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ கவுண்ட் வந்து -1ன்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல -1ன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதை செக் பண்ணி until this condition is irrespective of the while loop condition this will be executed. இந்த லூப் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் இட் வில் கோ அண்ட் செக் த கண்டிஷன். ஸோ இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் while லூப்புக்கே போகும். ஸோ இட் வில் பி நீட் அ நெசசரி வந்து ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி லூப் வந்து நம்ம எழுதுவோம். பட் இட் இஸ் நெசசரி லீடர் தென் ஒன்லி வி வில் ப்ரொசீட் வித் தட் பார்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் டூ வைலோட கான்செப்ட். ஓகே, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். வி வில் கெட் அன் எரர். ஐ ஹோப் ஸோ வில் கெட் அன் எரர் பிகாஸ் ஐ மேட் ஒன் மிஸ்டேக். cannot read a properties of undefined. ஏன்னா நான் இங்கே கவுண்ட் வந்து -1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கவுண்ட் வந்து நான் வந்து console.log of countன்னு சொல்லி போட்டுறேன். இந்த இடத்துல நம்ம if கண்டிஷன் எழுதுவோம். ஓகேங்களா? if count greater than 0 then only you need to do this one. ஓகேங்களா? else okay. ஸோ இந்த while loop வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். now we will not get an error. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து அவைலபிள் கிடையாது. இண்டெக்ஸ் -1 வரும்போது ஸ்டூடெண்ட் நேம் வந்து அவைலபிள் கிடையாது. 0 1 2 வந்து போகும்போது இட் வில் பிரிண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட் நேம். இப்போ புரியுதுங்களா? இது வந்துட்டு கவுண்ட் வந்து 0 எடுத்து until the student list dot length வந்து வர வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து irrespective of the things. இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் இட் வில் கோ அண்ட் செக் தி ஸ்டூடெண்ட் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் கவுண்ட் வந்துட்டு 5 நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஃபைன் கொடுத்தோன்னே இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 5. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு என்ன நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்டூடெண்ட்ஸ் லென்த்தோட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப் வந்து நான் இப்போ மாற்றி எழுதுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஐ டோன்ட் வாண்ட் டு டச் திஸ் ஒன் and again I am going copy pasting this loop again here. I am mentioning count as a 5. ஓகேங்களா? நம்ம லென்த் ஆஃப் த அரே வந்து எவ்வளோ, 3 தான் லென்த் ஆஃப் த அரே. நான் கவுண்ட் ஆஃப் 5 கொடுக்குறேன். அப்போ 4 and 5 போகும்போது எனக்கு என்ன வரும், எரர் வரும். பார்த்துருவோமா அதை? என்ன சொல்லுது, cannot read of properties of undefined அப்படிங்கிற எரர் வந்துருச்சா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்துட்டு யூ ஆர் கிவிங் இன் அ ராங் வே. அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் லென்த் கிரேட்டர் தேன் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் லென்த். ஓகே, என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெரி சிம்பிள், கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ரீசெட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? இப்போ பார்த்தீங்களா எரரே வரலையா? ஸோ நோ எரர், ஐ காட் இட். கரெக்டா? ஏன்னா கவுண்ட் வந்து 0 இருக்கும்போது இது வந்து 0ன்னு மாற்றிடு. இது வந்து ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டூ லூப்போ வைல் லூப்போ ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அகெயின் இட் வில் எக்ஸிக்யூட் த நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லூப்ஸ்.
currently we are having in the JavaScripts. ஸோ இதுக்கப்புறம் we are having a built-in or extension loop வந்துட்டு அரேலேயே நம்ம டைரெக்டாக வந்து நம்ம லூப்ஸ் எழுதலாம். அது என்னென்ன லூப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் we are having array loop methods, that is for each, map, filter and reduce. ஸோ இது எல்லாமே நம்மளோட அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ us and subscribe our channel. Thank you.